எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, இது நம்ம குகன் டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித்தோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காரு, என்னென்னலாம் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காருன்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் அவரோட கடின உழைப்பால், அவரோட அசுரத்தனமான நடிப்பால் நிறைய ரசிகர்கள் அவர் குவிச்சிருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அவர் உலகம் பூரா தெரிஞ்சவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள தலன்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியில் முதல்ல நடிக்கிறவங்க எல்லா ஆக்டர்ஸுமே முதல்ல லவ் சப்ஜெக்டை தான் எடுப்பாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸையும் ஃபேமிலியும் அவங்க கவர் பண்ணுவாங்க. தல அஜித் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் செம அழகா இருந்தாரு. அதனாலேயே அவர் நிறைய லவ் படம் நடிச்சாரு. தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ரெண்டு பாப்புலரான ஆக்டர்ஸ் இருந்தாலும் அது ஒரு சுவாரஸ்யமாகவும் போட்டியாகவும் இருக்கும். அப்படிதான் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு இருந்தாங்க. அதே வரிசையில் தான் தல அஜித்தும் தளபதி விஜயும் வந்தாங்க. இவங்களுக்கு போட்டியா விக்ரம், சூர்யா, பிரசாந்த் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. பாப்புலரான ஆக்டர்ஸ் எல்லாம் லவ் படம் பண்ணி மட்டும் எல்லாம் ஃபேமஸ் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டான கதையும் ஆக்ஷன் கதையும் நிறைய பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப மாஸ் எலிமெண்டா தெரிவாங்க. அப்படிதான் தல அஜித் அவர்கள் செம கலக்கிட்டு இருந்தாரு தமிழ் இண்டஸ்ட்ரி. அஜித் சார் பாத்தீங்கன்னா 1999 இருந்து 2001 வரைக்கும் இந்த 2 வருஷத்துல அமர்கலம், தீனா, சிட்டிசன், கண்டுகொண்டேன், முகவரி, வாலிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சாரு. வாலிக்கு பிலிம் ஃபேர் வாங்கின அடுத்த வருஷம் தீனாங்கிற ஒரு மாஸ் படம் கொடுத்து எல்லாருமே தலன்னு கூப்பிடாச்சு. இந்த படத்துல இவரோட நடிப்பு அண்ட் கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு இவர் மாஸ் எலிமெண்டா இல்ல கிளாஸ் எலிமெண்டான்னு எல்லாருமே வாய பிளந்துட்டாங்க. தீனா படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நான் இந்த படத்தை பத்தி சொல்லி ஆகணும். அந்த படம் தான் வில்லன் படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், ரஜினி மாதிரி ஒரு கண்டக்டர் ரோல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி நடிப்புல சிவாஜி, கமல் மாதிரி ஒரு ஹேண்டிகேப்ட் ஒரு கேரக்டர் வரும். அது பட்டைய கிளம்பி இருப்பாரு. அந்த 2 கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தனால வாலில பிலிம் ஃபேர் வாங்கின மாதிரி இந்த படத்துக்கும் செகண்ட் பிலிம் ஃபேர் வாங்கியிருந்தாரு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில 2001, 2002 இவர் மம்முட்டி கூட கண்டுகொண்டேன் பண்ணாரு. அதே மாதிரி பாலிவுட்ல துப்பாக்கி பட சினிமோட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஷாருக் கான், கரீனா கபூர் நடிச்ச படம் தாங்க அசோகா. அந்த படத்துலயும் அஜித் சார் பாலிவுட்ல ஒரு கலக்கிருப்பாரு. இந்த படங்களுக்கு அப்புறம் அஜித் சார் கெரியர்ல அடுத்தடுத்து எல்லா படமுமே ஃபிளாப்பா தான் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவர் சினிமா மேலேயும் அவர் கார் ரேசிங் மேலேயும் நிறைய கவனம் வச்சிருந்தாரு. அதனாலேயே நிறைய படங்கள் அவருக்கு காலவாரி விட்டு. அந்த டைம்ல தல அஜித்துக்கு போட்டியா இருந்த விஜய் அவர்கள் எல்லா கிளாஸையும் முறியடிச்சு அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளையா மாறிட்டாரு. தல அஜித் அவர்களுடைய படம் ஃபிளாப் ஆகிற டைம் எல்லாம் விஜய் சாரோட படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றுச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த ஃபிளாப் லிஸ்ட் மூவி எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோவா நிறைய படம் நடிச்சு அந்த படம் எல்லாம் ஃபிளாப் ஆச்சு. அந்த டைம்ல வந்த படம் தான் அட்டகாசம். இந்த படம் பாத்தீங்கன்னா எப்படி தீனா படத்துல தலன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ அதே டேக் இந்த படத்துலயும் யூஸ் ஆச்சு. அஜித் விஜய்க்கு இதுக்கப்புறம் தான் கிளாஸ் ரொம்பவும் பெருசாச்சு. அவங்க நடிக்கிற படத்துல எல்லாமே ஓப்பனா டயலாக் பேசுறதும் சாங்ஸ் வைக்கிறதும் போட்டியா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பாலிடிக்ஸ் சம்பவம் ஒன்று பண்ணாரு. அப்போ ஆளுங்கட்சி அந்த டிஎம்கே அவங்க சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா தல அஜித்தை வற்புறுத்தி கூப்பிட்டுருப்பாங்க போல. அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உண்மையை உடைச்சிட்டாரு. அவர் பேசுறதை பார்த்து சூப்பர் ஸ்டார் அவர்களை எந்திரிச்சு கை தட்டிட்டாங்க. இதெல்லாம் டிஎம்கே கொத்தடிமைகளுக்கு என்னைக்குமே மறக்க முடியாத அவமான சம்பவமா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த டைம்ல அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. நம்ம பாலிடிக்ஸ் பக்கம் போகாம அப்படியே தல அஜித்தோட இன்ஃபர்மேஷனுக்குள்ள வரலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து தளபதினு ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் மங்காத்தா படத்துல காவலன் ரெஃபரன்ஸையும் வேலாயுதம் படத்துல மங்காத்தா ரெஃபரன்ஸையும் வச்சு சமாதானம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு பிலிம் ஃபேர் வாங்கும்போது வரலாறு படத்துக்கு வாங்கியிருந்தாங்க. ஆனா வரலாறு படம் வரும்போது எல்லாருமே அஜித் சாரை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. தல அஜித்தோட கெரியர் அவ்வளவுதான் முடிச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அஜித் கிட்ட மாஸ் இல்ல, பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் அஜித் ஷாலினி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஷாலினி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு ரொம்பவும் க்ளோஸாகவும் ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதே டைம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் அஜித் அவர்களும் ரொம்பவும் க்ளோஸா இருந்தாங்க. அவர் கொடுக்குற புக்கெல்லாம் இவர் படிச்சுட்டு நிறைய பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதனாலேயே அஜித் சார் மேல இருந்த ஒரு நம்பிக்கை இன்னும் எக்ஸ்ட்ராவா மாறிச்சுன்னு தான் சொல்லலாம். அதே ரஜினியோட ஆசீர்வாதத்தோட அவர் பில்லா படத்தை ரீமேக் பண்ணாரு. அந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படத்தை எடுத்து எல்லாருமே வாய பழக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவர் கூட கிளாஸ்ல இருந்த எல்லாருமே இந்த படத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த படம் ஒரு அஜித் சாருக்கு மிகப்பெரிய கம்பேக். பில்லா படங்கள் ரெஃபரன்ஸா வச்சு சிம்பு அவர்கள் சிலம்பாட்டம் படத்துல அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி எல்லாம் நடிச்சிருப்பாரு. சிம்பு நடிக்கிற ஒரு சில படத்துல அஜித் சாரோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சு தான் ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு எல்லாமே நிரூபிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். ஆக்டர் சிம்பு மட்டும் இல்லாம சூர்யா, தனுஷ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க படத்துல அஜித் சார் படத்தை கொண்டாடுற மாதிரி எல்லாம் சில சீன்லாம் வச்சிருக்காங்க. திரைத்துறையில் இருக்கிற நிறைய பேர் அஜித் சாருக்கு பயங்கரமான ஃபேன்ஸா இருக்காங்க. பில்லாக்கு அப்புறம் அடுத்தடுத்து எல்லாரும் மாஸ் படம் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்து 2 படம் படுமொக்கையா இருந்துச்சு. அந்த படம் தான் ஏகன் அசல். இப்பதான் ஒரு படம் செமையா ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 படமுமே ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த ரசிகர்களுக்கு 50வது படம் தான் தீனி போட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மாஸ் எலிமெண்ட் கொடுத்த படம் தாங்க மங்காத்தா. இப்படியும் அஜித் சார் நடிக்க முடியுமான்னு மக்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் தன்னை இளமையா காட்டிக்கணும்னு நினைச்சிட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அஜித் பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல பாக்குறதுக்கு சும்மா ஸ்டைலா மாசா இருப்பாரு. மங்காத்தா படத்துல அஜித் சாரை தவிர்த்து வேற எந்த ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க முடியுமான்னு மங்காத்தா படத்தோட பிஜிஎம் தான் அவரோட டாப் லிஸ்ட்ல இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல மட்டும் தான் நடிச்சாரு. இப்படி மாஸ் எலிமெண்டா நடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து பில்லா 2 ஆரம்பம் என்ன இருந்தாலும் படம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த படங்களுக்கு
நடுவுல தான் வீரம்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஜில்லா வீரம்னு ஒரு கிளாஷ் உருவாச்சு. வீரம் படத்துல நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி ரொம்பவும் எமோஷனல் ஆக்கிட்டாரு. இதனாலேயே அவர் மக்களை நிறைய புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம என்ன மாதிரி படம் நடிச்சா மக்கள் நிறைய கூட்டம். இந்த படத்துக்கு அப்புறம்லாம் அவர் நடிக்கிற படம் எல்லாமே ஃபேமிலி கனெக்ஷன்லாம் வச்சு நிறைய ஆடியன்ஸா வர வச்சாரு. நேர்கொண்ட பார்வை படங்கள்லாம் நடிச்சு பொண்ணுங்க சேஃப்டிக்காக அந்த படத்துல நிறைய பேசியிருப்பாரு. அந்த படத்துல அவருக்கு நோட்ஸ்லாம் நிறைய அனுப்பிச்சு விட்டு அது அஜித் சார் காதிக்க போயிருக்கும் போல. இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியா வெயிட் பண்ண படம் தாங்க வலிமை. இந்த படம் வரக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. எங்க போனாலும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வலிமை அப்டேட் சொல்லி போட்டு ரச்ச பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க எடுக்காமலே இருந்துக்கலாம் தான் எல்லாத்துக்குமே தோணுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அஜித்தை இந்த படத்துல நம்ம மிஸ். அஜித் சார்னால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னு தமிழ் சினிமால இருக்கு. அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவார்டு வாங்க மாட்டாங்க. பர்ஃபார்ம் பண்ணி நடிக்கிறவங்க பொதுவா மாஸ் காட்ட மாட்டாங்க. 2001, 2003, 2007 3 ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கினாங்க. சில மாஸ் ஹீரோஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்குறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அவங்கள எல்லாம் அடிச்சு நோத்திட்டு இப்போ ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்திட்டு போனா தான் இருக்காரு. பட் அவர் மட்டும் இறங்கி நடிச்சாருன்னா இங்க இருக்கிற யாருமே அவருக்கு எதிராக நிக்க மாட்டாங்க. அஜித் சாருக்கு நடிக்க தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. அவர் வெறித்தனமான ஒரு ஆக்டர். சில ஆக்டர்ஸ் எல்லாம் ஆடியோ லான்ச் வச்சுதான் ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா இவர் மட்டும் திரும்ப ஒரு ஆடியோ லான்ச் வச்சா அவர் ஸ்பீச் தான் அவர் காலத்துக்கு. என்னோட ரிக்வஸ்டா அஜித் சார் அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண படங்கள், சோசியல் மெசேஜ் படங்கள் நிறைய நடிச்சாருன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி காமெடி டைமிங்ல இவர் மிஞ்ச ஆளு இல்ல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் நிறைய படத்துல நடிச்சாருன்னா இன்னுமே நல்லா இருக்கும். வலிமை படத்துக்கு அப்புறம் துணிவுன்னு ஒரு படம் கொடுத்து பொங்கலுக்கு மறுபடியும் விஜய் சார் கூட கிளாஸ் வச்சாரு. சில உண்மைகளை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சாரோட வசூல அஜித் சார் இன்னும் முறிய. துணிவு படம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 250 கோடிக்குள்ள தான். அது மட்டும் இல்லாம தளபதி இவங்க 2 பேத்துக்குமே ஒரு டீசென்டான ஃபேன்ஸ் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலோட தற்குறி ஃபேன்ஸும் இருக்காங்க. அந்த தற்குறி ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் படம் வரும்போது இவங்க நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றதும், இவர் படம் வரும்போது அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றதும் ஒரு சோசியல் மீடியால ஒரு ஃபேன் வாரே நடந்துருச்சுன்னு தான் சொல்றேன். பட் என்னதான் இருந்தாலும் அஜித் சாரோட பேஷன் பாத்தீங்கன்னா கார் ரேசிங். அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல டூரும் போயிட்டு இருக்காரு, கார் ரேசிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி இந்த மூவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசென்ட் டைம்ல எங்க போனாலும், படத்துக்கு போனாலும் சரி, கோயில் திருவிழாக்கு போனாலும் சரி, கிரௌட் ஆக்குற எந்த இடத்துக்குமே போனாலும் சரி, கடவுளே அஜித்தேன் மட்டும்தான் எல்லாருமே சொல்றாங்க. விஜய் சார் அவர்களும் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் போயிட்டாரு. இனி கிளாஷ் வர்றதுக்கு யாருமே இல்ல. அதே மாதிரி இப்ப கோட்ல மங்காத்தா ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அதே மாதிரி குட் பேட் அக்லியில பாத்தீங்கன்னா விஜய் சாரோட ஒரு நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அந்த டைலாக் அஜித் சார் அவர்கள் பேச இருக்கதா இருக்கு. ஃபேன் மார்லாம் இல்லாம இப்ப தல ரசிகர்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா தல ரசிகன் தளபதி தொண்டன்னு மாறிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆடியோ லான்ச்ல ரசிகர் மன்றம் இல்ல, ஆனா படம் மட்டும் செம்ம ஹிட் ஆகும். படம் நல்லா பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்கன்னு நம்ம இவரை பார்த்து கத்து. தன்னோட லைஃப அழகா பத்திரமா இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் எப்படி ஒரு தளபதி ஃபேனோ அதே மாதிரி எனக்கு தல அஜித்தை ரொம்ப பிடிக்கும். அவர் மேல நிறைய மரியாதையும் இருக்கு. கண்டிப்பா பொங்கலுக்கு வர இருக்கிற விடாமுயற்சி படத்துக்கும் மே 1க்கு வர குட் பேட் அக்லி படத்துக்கும் தளபதி ஃபேனா என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஃபைனலி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வாய்ஸ் ஓவர்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.